ஓம் சாய்ராம். ஆதி பகவான் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு அற்புதமான விருட்சமான பிளான்ட்டு, இண்டோர் பிளான்ட்டு, அதன் மூலிமா ஆரம்பிக்கிறோம். நேயர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, மீன் தொட்டி வைக்கலாமா, என்ன வரும், எங்கே வைக்கலாம், எப்படி அதனுடைய இதெல்லாம் கேட்கலான்னா அதனுடைய பயன்கள் என்னென்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி மீன் தொட்டி வச்சுருப்பேன். சாமி இது என் ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ்லேயே குருநாதருடைய ஆட்சியில், குருநாதருடைய பார்வையில் லட்சுமி நட்சத்திரம் விளங்குறதுன்னா நம்ம மீன் தொட்டி வைக்கலாம். மீன் தொட்டி ஏன் வைக்கிறோன்னு சொன்னால், நம்மளுக்கு மீன் தொட்டி வைக்கிறதுனால ஒரு ஜீவன் பராமரிக்கப்படுது. கலர் கலராக மீன்கள், அது அழகாக அதுக்கு தினமும் காலையில் உணவு விடுறோம். அதனால அது சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய தொட்டி வாங்கி வச்சிட்டோம்னா மீன் வித்தியாசமான மீன்கள்லாம் இருக்குது. இந்த குட்டி கலர் மீன், அது ஏகப்பட்ட சுறுசுறுப்பாக இருக்கும். அப்புறம் கோல்டன் ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் விளையாடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு வெளியே போயிட்டு வேலைகளுடைய கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம குழந்தையாட்டு இந்த விளையாடிக்கிட்டு இருக்கிற இந்த மீன் தொட்டியை மீன்களை கலர் கலராக மீன்கள் வாங்கி விடுறோம். பார்த்தோன்னா அதனுடைய சுறுசுறுப்பை பார்த்து நம்மளுக்கு ஒரு மனம் அழுத்தங்கள் குறையும். அது உண்மையான காரியம்தான், உண்மைதான். இந்த மன அழுத்தம் குறையிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கிறதுனால மீன் தொட்டி எல்லாருமே வளங்க. நம்ம வீட்டில் ஒரு ஜீவன் அது வாழட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும்ல, நல்ல வைப்ரேஷன்ஸ்லாம் உண்டாகும். அது கொஞ்சி குழாவி ஒவ்வொன்று விளையாடுறத பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கும். அதே மாதிரி 2 மீன்கள் ஒவ்வொன்றும் பார்வையினாலேயே அது குஞ்சுகளை பொறிக்கக்கூடிய தருணம் இந்த மீன்களுக்கு இருக்கிறதுனால, அதுக்கு அந்த மோட்டர் வச்சு ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்கணும். அது பராமரிக்கப்படணும். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு புறமும் அகமும் நம்மளுக்கு சுத்தம் ஆகுது. மனநிலை நன்றாக இருக்கிறது. இப்போ காலையில் இறையாண்மையில் நம்ம இந்த பூலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்றோம்ல, மனதுக்கு நல்லா இருக்கணும்னு தான் நம்ம அதை இறைவனை வேண்டிகிட்ருக்குறோம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம புது வரவாக 2 மீன் குஞ்சு போட்டிருக்குது. இங்கே பாருங்கள், அந்த குஞ்சு காமிக்கிறேன். ஒரு 30 குஞ்சு போட்டிருக்குது. அப்படியே அது துள்ளி விளையாடுறதும் அதனுடைய ஆனந்தமாக இருக்குது. பார்க்க அந்த குஞ்சு எப்படி ஓடுது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குன்னா தன்னம்பிக்கை வரும். ரொம்ப சோர்வான நேரத்தில் கூட இதை நம்ம இந்த தொட்டியை பார்க்கும்போது, அந்த குஞ்சுகள் பாருங்கள் எப்படி இந்த சின்ன வயசுலேயே பிறந்து 1 நாள் 2 நாள் கூட ஆகலை, எவ்வளவு சுறுசுறுப்பு. அதனுடைய உணவுகளை அதே தேடிக்கொள்கிறது. யாரையும் ஒரு இதில்லை. தாய் தகப்பன்லாம் பக்கத்தில் இருக்குது, உள்ளார அவங்க அம்மா அப்பாலாம் உள்ளேருந்து பார்த்துட்டே இருக்கும். இதுக்கு உணவுகள் பிச்சு கொடுக்கும். அது போய் வேட்டையை இது மாதிரி எடுத்து உணவுகளை எடுத்துக்கொள்ளுறது. தன்னம்பிக்கை, அதாவது இறைவனுடைய மிகப்பெரியவன், அவனுடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் ஆனந்தமாக இருக்குது. ஒரு கருப்பு கலரு குஞ்சு எப்படி போகுது பாருங்கள். அங்கே பாருங்கள், அது நீந்துறதும் அதனுடைய சுறுசுறுப்பும் நம்மளுக்கு ஓயாமல் உழைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மன அழுத்தங்கள் குறையும். இதை பார்க்கும்போது அப்புறம் நம்ம சோம்பலாக இருந்து விட மாட்டோம். இந்த மீன் குஞ்சுகளை பார்க்கும்போதோ, மீன் தொட்டியில் நம்ம அது தினமும் பார்க்க நம்மளுக்கு நம்மளும் உழைக்கணும், நம்மளும் சோர்ந்து இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்துணர்வுகளை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயமெல்லாம் நம்ம மீன் தொட்டியில் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் வாங்குங்க, பிரியப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் சின்ன பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வளர்ப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 வாங்கிட்டு வருவோம். அது கணவன் மனைவி 2மே ஒவ்வொன்றும் பார்க்க அதனுடைய ஆனந்தத்தில் குஞ்சுகள்லாம் பொறிச்சிருமா. இந்த மீன் குஞ்சு பார்த்துல இப்போ வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சிருச்சு. உள்ளே போய் அமைதி ஆயிடுச்சு பாருங்கள், வெளியே வரவே இல்லை. அதுக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். நல்ல சுறுசுறுப்பாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதனுடைய உணவை அதே தேடிக்கொள்கிறது. உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு எறும்புகளை சொல்லுவோம். அதே மாதிரி மீன் குஞ்சுகள் அது நம்மளுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஒரு புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்குது இயற்கை. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மீன் குஞ்சுகள். அதான் நேயர்கள் கேட்டாங்க, ஆதி பகவான் யூடியூப் சேனல்லேருந்து நேயர்கள் கேட்பாங்கள்ல,
அவங்க வந்து மீன் தொட்டி வளர்க்கலாமா, என்ன விவரம், வளர்த்தோம்னா அது வந்து கொஞ்ச நாள் அதே இறந்துருது அப்படின்னு அதை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். மறுபடியும் 2-3 வாங்கி விடுவோம், அது செட் ஆயிரும். அப்புறமா பழக்கமாயிரும், நம்ம வைப்ரேஷனுக்கு அதுக்கும் செட் ஆயிரும். இந்த வீட்டினுடைய அத்தனை வைப்ரேஷனும் இந்த மீன் பார்த்துக்கும், நல்ல வைப்ரேஷனாக கொடுக்கும். அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஒரு மீன் கொஞ்சம் உள்ளே இருக்குது தெரியுதா, நல்லா பாருங்கள். ஆதி பகவான் யூடியூப் சேனல் நல்லா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புது புது விஷயங்களை வந்து நம்ம யதார்த்தமாக நம்மள்கிட்ட இருக்க விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு நட்பு வட்டம் பெருகுது. இந்த மேலே வருது, குஞ்சுகள்லாம் மேலே வருது பாருங்கள். அதில் எப்படி அங்கே அடாடாடா பார்க்குறதுக்கே ஒரு ஆனந்தமாக இருக்குது. நம்ம பேச தெரியுது, நம்ம ஏதோ இல்லைனாலும் கூட கேட்டு வாங்கிக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் அது பாருங்கள், இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அத்தனை விஷயங்களையும் ஜீவராசிகள் எல்லாம் ஜீவகாரணி எப்படி நல்லா இருக்கட்டும். ஆத்ம வணக்கம், நமஸ்காரம். உங்களிடம் இந்த அன்பு கலந்து பேசி கொண்டிருப்பது பிரம்மஸ்ரீ என்ஜினியர் KM பாண்டியன். வாஸ்து நிபுணர். மீன் தொட்டி வளருங்க, மன அழுத்தத்தை குறையுங்கள். நான் அதை பார்க்க ஆனந்தமாக இருக்கும். அப்புறம் லட்சுமி கடாட்சம் இருக்குது, அந்த கோல்டன் ஃபிஷ் சொல்கிறோம்ல, அதை பார்த்தா நம்மளுக்கே ஒரு மன அளவில் வந்து பூரிப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஆத்ம வணக்கம், நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களிடம் அன்பு கலந்து பேசி கொண்டிருப்பது பிரம்மஸ்ரீ என்ஜினியர் KM பாண்டியன், வாஸ்து நிபுணர், ஐஸ்வர்யம் பூஜா பில்டர்ஸ்.